நம சிவாய சிவாய நமக. அன்பே சிவம். தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். 2024 ஜனவரி மாதம் ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது மீனம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம முழுமையாக கேட்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுவதுமாக தெரியும். இந்த ஜனவரி மாதம் மீனம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி மாதமாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் நல்ல சந்தோஷமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அன்பர்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம். மீனம் ராசி, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. கிரக நிலைகள்: ராசியில் ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, கலத்திர ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரக மாற்றங்கள்: 8/1/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்போது பலன்களை பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் கூடும். எதையும் எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு உதவும். அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டியிருக்கும். சொத்துக்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் மிகவும் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். இடமாற்றம் உண்டாகலாம். ஆடை ஆபரணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சேரும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகளும் கூடும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவதும் மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும். பதவி உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவருடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். சகோதர வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இந்த மாதத்தில் நீங்கும். விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் இப்பொழுது அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகப்பெரிய காரிய வெற்றிக்கு உதவும். கலைத்துறையினர் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள். வாகனங்கள் வாங்கும் யோகம் இந்த மாதத்தில் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உபத்தொழில் தொடர்பான காரியங்களில் தாமதமாக நடக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேவையான உபகரணங்கள், புத்தகங்கள் வாங்குவீர்கள். கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் மிகவும் நல்லது. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து பேசுவார்கள். அதனால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடலாம். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம்
குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது மிகவும் நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக செய்ய வேண்டும். மாணவர்கள் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்து கொள்வது நல்லது. அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு பரிகாரம்: விநாயக பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். மனக்கஷ்டம் தீரும். பணக்கஷ்டம் ஓரளவுக்கு குறையும். உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள்: வளர்பிறை திங்கள் வியாழன் வெள்ளி, தேய்பிறை திங்கள் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 5 மற்றும் 6, 7. அதிர்ஷ்ட தினங்கள் 25 மற்றும் 26, 27. அன்பர்களே, இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.